பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. சீனா இந்த ட்ரேட் வார் வந்தப்பறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து செயல்படணும், நமக்கு இருக்கக்கூடிய பார்டர் டிஸ்பியூட்லாம் நம்ம பேச்சுவார்த்தையின் மூலமாக நம்ம சரி செஞ்சுக்கலாம். இப்ப கனடா மெக்சிகோ என்ன சொல்றாங்க தெரியுமா? அமெரிக்கா டாக்ஸ் அதிகம் போட்டா அப்படின்னு சொன்னா சைனீஸ் இம்போர்ட் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் அதிகரிக்கும். சைனால எல்லாம் இருக்கு, பெட்ரோலை தவிர எல்லாமே இருக்கு. சைனாவினுடைய கோரிக்கையை நான் ஏற்கிறேன்னு இந்தியா சொல்லலாம்ல. அமெரிக்கர்களுக்கு தான் மற்ற நாடுகளுக்கு உதவி பண்றதுனா போதும் அப்படின்ற இடத்துக்கு அவரு நகர்றாருல. ட்ரம்ப் பேசிக்கா ஒரு வலதுசாரி. நம்ம பிரதமர் மோடி பிஜேபி மாதிரி வெள்ளை நிறவரிய முஸ்லீம்களை வெறுக்கக்கூடியவர். கருப்பின மக்களா இருக்கட்டும், ஸ்பானிஷ்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அகதிகளாக அமெரிக்கா சீரழியுது, இந்த கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி. தமிழ்நாட்டில் வட இந்திய தொழிலாளிகள் அதிகம் இறங்குறாங்க, தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு நாளை பின்ன சீமான் ஒரு பெரிய இயக்கமா எடுத்தா ஒரு கொஞ்சம் பேர் ஆதரிப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா. இதே தான் அவர் அமெரிக்காவினுடைய சீமான். இப்ப ட்ரம்ப் புட்டினோட அவங்க ரெண்டு பேருக்குமான இணக்கம் இந்த ட்ரேட் வார்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படும்? புட்டின் ஒரு வலதுசாரி தானே. ஆனா ரஷ்யாவுக்கு எதிர்த்து போர் புரியற ஜெலன்ஸ்கிக்கு ஆயுதங்கள்ல இருந்து எல்லா விஷயங்களையும் அமெரிக்கா தான் சப்போர்ட் பண்றாங்க. அது ஜோ பிடன் பீரியட்ல. இப்ப எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜெலன்ஸ்கி இறங்கி தான் வராரு. நாங்க திரும்பவும் ட்ரம்போட தலைமையை ஏத்துக்கிட்டு அவரோட பணி புரியறதுக்கு தான் விரும்புறோம்னு அந்த செய்தியாளர் சந்திக்கும் மோதலுக்கு அப்புறமும் அவரு பேசுறாரு. அவருக்கு வேற வழி இல்லங்கிறதுனால அவர் அந்த இடத்துக்கு நகர்றாரு. அமெரிக்கா தான் முக்கியமான ராணுவ உதவி, அவங்க பண உதவி பண்ணல. இப்ப அதை ஸ்டாப் பண்ண பிறகு உக்ரைனுடைய அந்த பேரம் பேசும் வலிமை குறைஞ்சு போச்சு. ஐரோப்பிய ஒன்றியம் இல்ல அப்படின்னு சொன்னா உக்ரைன் சரண்டர் ஆகிற வழி இல்லை. மூன்றாம் உலக போர் ஏற்படுற அபாயம் கூட இருக்குன்னு ஜெலன்ஸ்கி கிட்ட பேசுறாரு. அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, ரஷ்யாவினுடைய இந்த ஆக்கிரமிப்பு உக்ரைனோட நிக்க போறதில்ல. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு எழுத்தாளர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம் கௌதம். அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசு கிட்ட நம்ம கொஞ்சம் இதா போகலாமே, நம்ம ஏன் தேவையில்லாம முரண்பட்டுக்கணும்? ஏற்கனவே நீங்க சொல்ற மாதிரி சீனாவோட சில சர்ச்சைகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் நமக்கு அமெரிக்காவோட ஆதரவு இருந்தா நல்லதுன்னு இந்தியா யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இப்போ சீனா இந்த ட்ரேட் வார் வந்தப்பறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து செயல்படணும், நமக்கு இருக்கக்கூடிய பார்டர் டிஸ்பியூட்லாம் நம்ம பேச்சுவார்த்தையின் மூலமாக நம்ம சரி செஞ்சுக்கலாம். இப்போ அமெரிக்கா ட்ரேட் வார் தொடங்கி இருக்கும்போது இந்த ரெண்டு நாடுகளும் இணைந்து செய்யணும். இப்போ நம்ம அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு போகலாமே, என்ன இதாகிறப்போகுது? இப்போ கனடா மெக்சிகோ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு கால் அமெரிக்கா டாக்ஸ் அதிகம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் சைனீஸ் இம்போர்ட்டு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் அதிகரிக்கும். அப்போ அமெரிக்காவோட மலிவான விலையில் அந்த பொருட்களை சைனா கொடுக்க முடியும். சைனாவில் எல்லாம் இருக்குது, மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கலு, அப்புறம் அரிய வகை கனிம வளங்கள் தொடங்கி எல்லாமே இருக்குது, பெட்ரோலை தவிர எல்லாமே இருக்குது. அப்போ இந்த சைனாவினுடைய கோரிக்கையை நான் ஏற்கிறேன்னு இந்தியா சொல்லலாம்ல. நீங்கள் அமெரிக்காவை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா நாடுகளும் ஒன்று சேரணும். ஏங்க இப்போ யூரோப்புக்கு பிரச்சனைங்க. இப்போ உக்ரைனை சந்தில் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் அமெரிக்காவோட முரண்பட்டுட்டு உக்ரைனை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு ஒரு முயற்சிக்கு வராங்க. அப்போ இப்படிப்பட்ட மாற்று வழிகளை எல்லாம் தேடாமல் ஏன் ஒரே அடியாக சரண்டர் ஆகணும்? இப்படி நீங்கள் சரண்டர் ஆனீங்கன்னா என்ன நடக்க போகுது? இங்கே அமெரிக்க விவசாய பொருள் வந்ததுன்னா நம்ம விவசாயிகள் அழிவாங்க, நம்மளுடைய சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் அழியும், வேலை வாய்ப்பு போகும். இப்போ அமெரிக்காவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் விசாவில் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. அவங்க இப்போ கேம்பஸில் 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாங்க. அப்படி ஒர்க் பண்ணுறதன் மூலமாக அவங்க தங்களுடைய மாதாந்திர செலவுகளை சரி பண்ணிக்கிறாங்க, பெற்றோர்கள் அனுப்ப தேவையில்லை. இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு அதுக்கு முன்னாடி மாணவர்கள் கேம்பஸ்க்கு வெளியே போய் வேலை பார்ப்பாங்க. இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு வெளியே போய் வேலை பார்க்க முடியாது, ஏன்னா இமிக்ரேஷன்லேருந்து யாராவது பிடிச்சி போயிடுவாங்கன்னு சொல்லி இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்கள் பணத்தை அனுப்ப வேண்டியது. அடுத்தது க்ரீன் கார்டுக்கு இப்போ என்ன கொண்டு வந்துட்டார்? கோல்டு கார்டு கொண்டு வந்துட்டார். கோல்டு கார்டு $5 மில்லியன், அதாவது 43 கோடி. 43 கோடி இருந்தால் தான் நீங்கள் அமெரிக்காவில் குடியுரிமை வாங்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் H1B விசா வாங்கி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா வேலை பார்த்து ஒரு 6 ஆண்டுகள் தங்கி க்ரீன் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி $1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும். இப்போ ட்ரம்ப் அது $5 மில்லியன் மாற்றிட்டார். அப்போ என்ன சொல்கிறாரு? பணக்காரனாக இருந்தால் வா, மற்றவனாக இருந்தால் ஓடி போயிரு
அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம மாணவர்களுக்கு பிரச்சனை, நம்ம ஐடி துறை ஊழியர்களுக்கு பிரச்சனை, நம்ம விவசாயிகளுக்கு பிரச்சனை, எம்எஸ்எம் தொழில் அதிபர்களுக்கு பிரச்சனை, இவ்வளவும் இருந்தோம் ஏன் வந்து இந்திய அரசு வந்து மௌனமாக இருக்கிறது? இதுதான் நம்ம கேள்வி. ஆனால் ட்ரம்ப்போட பார்வையில் பார்க்கும்போது இது அமெரிக்காவுக்கு லாபம். நான் வந்து இங்கே வந்தது நான் அமெரிக்காவோட அதிபராக வந்திருக்கேன், ஸோ அமெரிக்க மக்களுக்கு தான் நான் நல்லது செய்ய முடியுங்கிறதான் அவர் வைக்கிற முழக்கமே அமெரிக்கர்களுக்கு தான். நாங்கள் தான் இங்கே முன்னுரிப்போம், இனிமேல் மற்ற நாடுகள்லாம் பார்க்க மாட்டோம், எங்கள் நாட்டோடைய வளர்ச்சியை தான் நாங்கள் பார்ப்போம், மற்ற நாடுகளுக்கு உதவி பண்ணுறதுனா போதும் அப்படின்ற இடத்துக்கு அவர் நகர்றாருல. அந்த அப்ரோச் எப்படி பார்க்குறது? அதாவது சார், இப்போ அமெரிக்கா வந்து நிறைய சாப்பிட்டா தான் அமெரிக்க பொருளாதாரம் வந்து ஓடும், அமெரிக்க டாலருடைய மதிப்பு வந்து இருக்கும். அமெரிக்கா நிறைய சாப்பிடணும்னு சொன்னால் வரக்கூடிய பொருள் வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து விற்கணும். இப்போ வரக்கூடிய பொருளுக்கெல்லாம் நீங்கள் டேக்ஸ் போடுறீங்க, 25% டேக்ஸ் போடுறீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா சாப்பிட்றது குறையுமா குறையாதா? கண்டிப்பாக குறையும். அப்போ குறையிறதன் மூலமாக என்ன ஆகும்னா விலைவாசி உயர்வு, பணவீக்கம் அதிகரிப்பு, வேலையின்மை பிரச்சனை. இப்போ ட்ரம்ப் சொல்வது போல் வெளிநாடுகளில் 3ஆம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய சம்பளம் கொடுக்கணும், நிறைய செலவாகும். அப்போ இது எதுவுமே நடக்க போல. இப்போ அமெரிக்காவில் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, 1,00,000 பேரை ஃபயர் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 22 லட்சம் பேருக்கு எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னா வீக்லி ஒர்க் ரிப்போர்ட் கொடுக்கணும். நிறைய நிறுவனங்கள், பென்டகன் நிறுவனங்கள்லாம் நீ அனுப்ப தேவையில்ல, ஒரு மெயிலுக்கு ரிப்ளை பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், இல்லை மற்றவங்களாம் அனுப்பணுமா, அனுப்பி இந்த ஒரு வாரம் என்ன நீ கிழிச்ச அப்படின்னு சொல்லி அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ அங்கே தொழிற்சங்கங்கள்லாம் கொலைவெறியில் இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்ற தொழிற்சங்கங்கள் எல்லாம் இதை எதிர்த்து போராடுகிறார்கள். அன்றாடம் ஒரு போராட்டம் நடக்கிறது. அப்புறம் வந்து அமெரிக்காவுடைய கன்சம்ஷன் வந்து குறைஞ்சிருக்குது. இப்போது ஒரு லைனில் சொல்கிறதா இருந்தால் அமெரிக்காவில் உள்நாட்டில் குழப்பம், வெளிநாடுகள்லேயும் வந்து ஒரு குழப்பத்தை வந்து ட்ரம்ப் கொண்டு வந்திருக்காரு. அதனால் ட்ரம்பினுடைய இந்த கோமாளி பாசிச நடவடிக்கைகள் ரொம்ப நாள் வந்து செல்லுபடியாகாது. இது அமெரிக்க மக்களும் எதிர்ப்பார்கள், உலக மக்களும் எதிர்ப்பார்கள். சார், இதில் நான் இந்த ட்ரம்ப்போட இந்த பிஹேவியர் இதுக்கு முன்னாடி இருந்த பல அதிபர்களை அமெரிக்கா பார்த்துருக்கு, பல அதிரடியான நடவடிக்கைகளையும் பார்த்துருக்கு. ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இது நிறைய பேசுபொருள் ஆகிறது வந்து அவருடைய இந்த நடவடிக்கைகள்னால மட்டும்தானா, இல்லை அவருடைய இந்த கடந்த ஆட்சிகள் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, இவர் கொஞ்சம் அதிரடியாக இருக்காரு அப்படின்றத அப்படிதான் அதை எடுத்துக்கணுமா? ட்ரம்ப் வந்து பேசிக்காக ஒரு வலதுசாரிங்க. நம்ம பிரதமர் மோடி பிஜேபி மாதிரி ஒரு வலதுசாரி, வெள்ளை நிறவெறியர். அமெரிக்கா வந்து வெள்ளையர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்பக்கூடியவர். அப்புறம் வந்து முஸ்லீம்களை வெறுக்கக்கூடியவர். அப்புறம் வந்து கருப்பின மக்களாக இருக்கட்டும், ஸ்பானிஷர்களாக இருக்கட்டும், இவங்களாம் அகதிகளாக வந்து அமெரிக்கா சீரழியுது, இந்த கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி. அப்போ இந்த வலதுசாரி பிரச்சாரத்தை முன்வைத்து தான் வந்து அமெரிக்காவில் கணிசமான வாக்குகளை வந்து வாங்கினார். இப்போ அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த ஊடகங்களும் ட்ரம்ப் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கும்போதே எதிர்த்துது. அந்த டேர்மு முடிஞ்சு வந்து ஜோ பிடன் வரும்போது ஊடகங்கள்லாம் என்ன பயந்தாங்கன்னா, இவர் வந்து ஆட்சியை கொடுத்துட்டு ஒழுங்காக போவாரா இல்லை உட்காந்துருவாரா அப்படின்னு வந்து பயந்தாங்க. அதுதான் கேபிட்டல் ஹில் கலவரமாக வந்து வெடித்தது. இப்போ ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வந்தோடனே அந்த கேபிட்டல் ஹில் கலவரத்தில் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு வழங்கிட்டார். வழங்கி எல்லாத்தையும் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டார். அப்போ ட்ரம்ப் வந்து ஒரு வலதுசாரியாக இருக்கிறதுனால, ஒரு நிறவெறியராக இருக்கிறதுனால அவர் இந்த மாதிரி தடாலடியான விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கார். அவர் பேசுகிற அந்த தேசபக்தி அமெரிக்க நடவடிக்கைக்கு பின்னாடி வந்து இந்த வலதுசாரி தத்துவம் தான் இருக்குதே தவிர, இப்போ ட்ரம்ப் மட்டும் இல்லைங்க, இப்போ யூரோப்பு, நீங்கள் இந்தியாவிலையும் வலதுசாரி தான் வந்து ஆள்றாங்க. யூரோப்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பல நாடுகளில் வந்து வலதுசாரிகள் வந்து கணிசமான ஒரு செல்வாக்கை வந்து பெறுகிறார்கள். அப்போ இந்த உலகமயம் என்று ஏற்படுத்தப்பட்ட இந்த ஏற்பாடு என்பது அது இயல்பாகவே வந்து உள்நாட்டில் வந்து தொழில்கள் வந்து பாதிக்கப்படும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து வட இந்திய தொழிலாளிகள் அதிகம் இறங்குறாங்க, தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு நாளை பின்ன வந்து சீமான் வந்து ஒரு பெரிய இயக்கமாக எடுத்தால் ஒரு கொஞ்சம் பேர் ஆதரிப்பாங்களா மாட்டாங்களா? ஆதரிப்பாங்க, கண்டிப்பாக ஆதரிப்பாங்க. இதே தான் அவர் வந்து அமெரிக்காவினுடைய சீமான், அப்புறம் கொஞ்சம் மோடியும் கலந்தவர், அப்புறம் ஒரு வலதுசாரி, அப்புறம் ஒரு நிறவெறியர். இதுதான் அவருடைய தடாலடி அறிவிப்புகளுக்கு காரணம். சார், இப்போ இதில் இந்த ட்ரேடில் நம்ம பேச இன்னொரு ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய, அவங்களும் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு வலுவான இடத்துல இருக்காங்க, பல ஏற்றுமதிகள் அவங்களும் பண்ணுறாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து புட்டினோட அவங்க 2 பேருக்குமான இணக்கம் வந்து இந்த ட்ரேட் வாரில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? புட்டின் பொறுத்த வரைக்கும் ட்ரம்போட ஃப்ரெண்டுங்க. போன டேர்ம்லேயே ட்ரம்ப் வந்து ஹிலாரி கிளின்டனோட அவர் வந்து
அதிபர் தேர்தலில் வந்து போட்டியிட்ட போது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய இமெயிலை வந்து ஹேக் பண்ணுறாங்க. ஹேக் பண்ணி எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் பண்ணாங்கன்னு சிஏஏ சொல்லுதுன்னா ரஷ்யன் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுது. அப்போ வந்து ஃபின்லாண்டு ஹெல்சிங்கியில் வந்து பின்னாடி வந்து ட்ரம்பும் புட்டினும் வந்து ஒரு சம்மிட்டில் வந்து சந்திக்கிறாங்க. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் சிஏஏ வந்து ஹேக் பண்ணது வந்து ரஷ்யன் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுதே, அப்போ புட்டின் காரணம் இல்லையா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்கிட்ட கேட்குறாங்க. ட்ரம்ப் திரும்பி பார்த்துட்டு இல்லை இவர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் வெள்ளையா இருக்கும் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி இல்லை. ஆமாம், இதனுடைய ஆதாயத்தை அவர் பயன்படுத்திக்கிறார். இப்போ ரஷ்யன் ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணி டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய இமெயில் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணால் அந்த ஆதாயம் யாருக்கு போய் சேரும்? ட்ரம்புக்கு தான் சேரும். அப்போ அவரையே வந்து ரஷ்யாவை குற்றம் சொல்ல போகிறாரு. அதனால் ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது. புட்டினும் ஒரு வலதுசாரி தானே. ஆனா ரஷ்யாவுக்கு எதிர்த்து போர் புரியற ஜெலன்ஸ்கிக்கு ஆயுதங்கள்ல இருந்து எல்லா விஷயங்களையும் தடை பண்ணிட்டாரு, சப்போர்ட் பண்றாங்க. அது ஜோ பிடன் பீரியட்ல. இப்போ எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க செலன்ஸ்கி போயிட்டு வந்தாரல, போயிட்டு பிரச்சனையாச்சு இல்லையா, அவர் திரும்ப வந்த பிறகு அமெரிக்க உதவி அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணிட்டாங்க. அப்போ ஜோ பிடன் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த இராணுவ உதவி என்பது இப்போ வந்து இல்லை. அப்போ வந்து ரஷ்யா வந்து சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து ஐரோப்பிய நாடுகள் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு உக்ரைனுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து அமெரிக்காவோட முரண்படுறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி யூரோப் வாக்குறுதி கொடுத்தா கூட ஜெலன்ஸ்கி இறங்கி தான் வராரு. நாங்கள் வந்து திரும்பவும் ட்ரம்ப்போட தலைமையை ஏற்றுக்கிட்டு, வலுவான தலைமையை ஏற்றுக்கிட்டு அவரோட பணிபுரியறதுக்கு தான் விரும்புகிறோன்னு அந்த செய்தியாளர் சந்திப்பு மோதலுக்கு அப்புறமும் அவர் பேசுகிறாரு. அவருக்கு வேறு வழி இல்லைங்கிறதுனால அவர் அந்த இடத்துக்கு நகர்றாரு. கண்டிப்பாக வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து புட்டின் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார துவக்கின போது ரஷ்யா என்ன எதிர்பார்த்துச்சுன்னா ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே போகிற முடிச்சிடலாம், செலன்ஸ்கி எஸ்கேப் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி நினச்சாரு. ஆனால் உக்ரைன் வந்து அதை கடுமையாக எடுத்து ஃபைட் பண்ணுச்சு. அதுக்கு பிறகு தான் அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கு பிறகு தான் ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அப்படி சப்ளை பண்ணி தான் இப்போ 3 வருஷம் வந்து தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க. இப்போ வந்து இவங்க திடீர்னு வந்து அமெரிக்கா தான் முக்கியமான இராணுவ உதவி, அவங்க பண உதவி பண்ணலை. ட்ரம்ப் ஏதோ நாங்கள் காசை கொட்டி கொடுத்தோன்னு சொல்கிறாரு. வெறும் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ண பிறகு உக்ரைனுடைய அந்த பேரம் பேசும் வலிமை வந்து குறைஞ்சி போச்சு. அது வந்து ஒரு நிர்கதியில் வந்து விடப்பட்ட நாடாக மாறிவிட்டது. இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் இல்லை அப்படின்னு சொன்னால் உக்ரைன் சரண்டராக தர வேறு வழி இல்லை. இப்போ ஒரு டீசெண்டான ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு சமாதான உடன்படிக்கை வரப்போகுதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் தான் காரணம். அந்த வராமல் போனதுக்கு காரணம் வந்து அமெரிக்கா. இவர் நீ இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா 3ஆம் உலகப் போர் ஏற்படுற அபாயம் கூட இருக்குன்னுலாம் ஜெலன்ஸ்கி கிட்ட பேசுறாரு. உண்மையிலே அதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்கா என்ன சார்? இவர் புட்டினோட ஃப்ரெண்டு, அப்புறம் எப்படிங்க 3ஆவது உலகப் போர் வருது? அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், செலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு, இந்த போர் வந்து யூரோப்போட முடிய போகிறதில்ல, அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக அமெரிக்காவுக்கும் வரும், எங்களுக்கு என்ன வரும்னு நீ சொல்கிறது நீ தேவையில்லை அப்படின்னு அவர் ஏதோ விளக்க வராரு. டிக்டேட் பண்ணாத, எங்கள் ஃபீலிங்ஸை நீ டிக்டேட் பண்ணாத அப்படின்னு ஏறி வந்து ஒரு ஸ்கூல் பசங்களை வந்து தலையில் கொட்டுற மாதிரி வந்து கொட்டுறாரு. அப்படி சொல்லி தான் அந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்குது. அவர் சொன்ன பாயிண்ட் வந்து என்னென்னா, ரஷ்யாவினுடைய இந்த ஆக்கிரமிப்பு உக்ரைனோட நிற்க போகிறதில்ல, மற்ற நாடுகளுக்கும் வந்து பரவும் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ நீ வந்து ஒரு 3ஆம் உலகப் போரை வந்து கொண்டு வர போறியா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து கேட்குறாரு. அது வந்து உண்மை இல்லை. அதுக்கான எந்த விதமான இவர் கொடுக்குற மாதிரியான அவ்வளோ 3ஆம் உலகப் போர் அப்படிலாம் வந்து வராது, வாய்ப்பே இல்லை. புட்டின் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போது எங்கேருந்து வரப்போகுது? நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் சார். இவ்வளோ நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது.